யூத மரபுப்படி 30 வயது நிரம்பிய ஒரு மனிதன்தான் அன் அடல்ட் அல்லது வளர்ந்த ஒரு மனிதன் என்று கருதப்படுகிறான். 30 வயதுக்குள்ளிருக்கக்கூடிய அனைவருமே மைனர்ஸ் அல்லது அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்கள் என்றே யூத மதம் கணிக்கிறது. எனவேதான் இயேசுவும் கூட 30வது வயதில்தான் அவர் திருமுழுக்கு பெற்று இறைப்பணியை தொடங்கினார். ஆனால் நமது நாட்டில் 21 வயது என்பது ஒரு அடல்ட், ஒரு வளர்ந்த மனிதனுடைய அடையாளமாக கருதப்பட்டது. திருமண வயதும், ஆண்களுக்கு திருமண வயதும் பெண்களுக்கு 18 வயதும் என்றும், வாக்கு அளிக்க, ஓட்டு போட அல்லது ஓட்டு அளிக்க 21 வயது நிரம்பி இருக்க வேண்டும் என்ற முறையை, வயது வரம்பினை மாற்றி 18 வயது போதும் என்ற ஒரு வரம்பினை இந்துத்துவா RSS கொள்கையை கொண்டுள்ள இப்போதைய நடுவண் அரசு கொண்டு வந்ததனுடைய காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் 18 முதல் 21 வயதிற்குட்பட்ட வாலிப பிள்ளைகள் அரசியல் புரிந்துணர்வு குறைந்த அளவில் இருந்தபடியினால அரசியல் அறிவு முதிர்ச்சி, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, மற்றவரை நம்பக்கூடிய தன்மை, நல்லது கெட்டது என்று பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை அல்லது ஆற்றல் இந்த 21 வயதுக்குட்பட்ட வாலிபர்களுக்கு இருந்தபடியினால்தான் வாலிபர்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்ட நடிகனாகிய விஜய் அவர் 108 இடங்களை பெற முடிந்தது என்று நான் கணிக்கிறேன். கடந்த காலத்தில் 21 வயதிற்கு உட்பட்ட வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெறாமல் இருந்ததன் காரணமாக திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய வாய்ப்பு கிடைத்து வந்தது. ஆனால் இப்பொழுதோ தலைகீழாக மாறி இந்துத்துவா RSS கட்சியினருக்கு அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு ஏதுவாக தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் மதவாத சக்திகளுக்கு வலையில சிக்கிக்கொண்டு விட்டிருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். இதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் இளைஞர்களுக்கு சரியான அரசியல் புரிந்துணர்வை, சமூக புரிந்துணர்வை ஊடகங்கள் வழியாகவும் கல்வி நிலையங்களிலே கருத்தரங்கங்களும் நடத்துவது மிகவும் இன்றியமையாததாக நான் கருதுகின்றேன். சரியான அரசியல் புரிந்துணர்வு உள்ளபடியினால்தான் திமுகவினர் அல்லது மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியாக பணியாற்ற முடிவெடுத்துள்ளனர் என்பது எனது கணிப்பு. இதை நான் வரவேற்கின்றேன். எந்த காரணத்திற்காகவும் தாவேகா ஒருவேளை ஆட்சி அமைத்தால் வாலிபர்களை சரியான பாதையில், குறிப்பாக தமிழ் வாலிப பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை. இதை உணர்ந்து செயல்பட நான் வாழ்த்துகிறேன். மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே என்றுமே இடம் கிடையாது என்ற நிலைப்பாட்டினை தாவேகாவினரும் மற்றவரும் சரியாக தீர்மானித்து சிந்தித்து மக்களை வழிநடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் தங்களுடைய கொள்கை கூட்டணியை விட்டுவிட்டு இப்பொழுது திடீரென்று காற்றாடினுடைய தாக்கத்துக்கு சாய்கின்ற மரத்தைப் போல காங்கிரஸார் திமுக கூட்டணி விட்டு வெளியேறி தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்திருப்பது சற்று நெருடலையும்
அவர்களுடைய மனப்போக்கையும் வெளிப்படுத்துகிறது. உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டிலே என்று மட்டுமல்லாமல் இந்திய நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சமூக சீர்திருத்தமே, சமுதாய பணியே, மனித பணியே, மாந்தர் பணியே, பிறரன்பு பணியே ஒவ்வொரு அரசனுடைய, மதச்சார்பற்ற அரசனுடைய, மதச்சார்புள்ள அரசனுடைய கடமையாக இருக்க வேண்டும். அனைவரையும் நேசிக்கக்கூடியதாக, அனைவருக்கும் நீதி வழங்கக்கூடியதாக அமைந்திடல் வேண்டும். ஒருவருக்கு வெண்ணெய் ஒருவருக்கு சுண்ணாம்பு என்பது போல இருக்கலாகாது. அனைவரையுமே சோதரர்களாக பாவிக்கக்கூடிய அரசு மட்டுமே சரியான நீதியுள்ள, இறை மாண்புள்ள, இறைமை உடைய அரசு என்று நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டால் அதுவே எனக்கு மட்டுமல்ல, எல்லா தமிழ் மக்களுக்கும், தமிழ் இனத்திற்கும் பெருமை, மகிழ்ச்சி.